பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை மத்தேயு சாப்டர் 9 verse 2. அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் சுகமாகு என்று சொல்லல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். பிறகு சுகத்தை கொடுக்கிறார். அவருடைய விசுவாசத்தை கண்டு செய்கிறார். ஆண்டவர் செய்கிற அற்புதங்களுக்கு எல்லாமே ஒரு அடையாளமே, ஒரு அஸ்திபாரமே விசுவாசத்தை கண்டுதான் செய்கிறார். இருக்கீங்களா? உங்களோட தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். God wants to see your faith. உங்க விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் செய்யணும்னு விரும்புகிறார். இருக்கீங்களா? உங்க விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அந்த பிசாசை துரத்துகிறார். அவனுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் கொடுக்கிறதற்கு முன்பதாக சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் பாவத்தினாலே வந்திருக்கிற வியாதி, இந்த திமிர்வாதம் உன்னுடைய சாபத்தினால், அவனுடைய தலைமுறையினால் மட்டும் அல்ல, உன் பாவத்தினால் வந்த வியாதி. இன்னைக்கு எந்த பாவம் நம்மளை மேற்கொண்டு நம்மளை விழத்தள்ளுகிறது? இன்றைக்கு கர்த்தாவே எனக்கு ஒரு பரிசுத்தத்தை தாரும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அவர் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் கேட்பது ஒரு பரிசுத்தம் தான். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருக்கிறான். சத்துரு விழ வைத்தாலும் அவனை கர்த்தர் திரும்ப எழும்ப வைக்கிறார். பாருங்களேன், எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். ஐ எம் டாக்கிங் எவ்ரிஒன், மனோஜன் முதற்கொண்டு சொல்கிறேன். ஆனால் கர்த்தரோ நம்மளை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். இரத்தத்தால் கழுவுகிறார். Glory to God. பரிசுத்தப்படுத்துகிறார். தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த திமிர்வாதம் வருகிறதற்கு காரணமே ஒரு பாவம். உன் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். லைக் தட் வேர்ட் லார்ட். பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். விசுவாசத்தை கண்டு, ஜனத்தின் விசுவாசத்தை கண்டு, அவங்க ஃபெய்த் பார்த்து இவருங்க மிராக்கிள் பண்றாரு. இந்த மிராக்கிளுக்கு முன்ன பாவத்தை மன்னிக்கிறார். இன்னைக்கு ஒரு மிராக்கிளுக்கு தடையா ஏதாவது ஒரு பாவம் இருக்குமானால் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பாராக. சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது, இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். பிறந்த நாள் திருமண காரணங்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. Heal in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.